வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 23/12/2025. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா. இன்னையோட 134 நாள் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 12/8/2025 அப்போ வந்து நாற்றங்காலில் விதை போட்டு அது எடுத்து அப்படியே ஒரு 20-25 நாளில் எடுத்து வச்சது. இது மொத்தம் ஆயுட்காலம் 135-140 நாள்ன்றது சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 134 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 நாளில் ஒரு அறுவடைக்கு தயாராகிடும். 6 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே வச்சுங்களேன். ஒரு சில பச்சையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை ரிச் இன் ஃபைபர்ஸு, அதனால் வந்து டயபெட்டிஸுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் இது ஒயிட் ரைஸ்லேயே. அதே போல் ஒபிசிட்டியை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா வந்து இது வந்து ஃபைபர் ரிச் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே வந்து உங்களுக்கு போதுன்ற மாதிரி திம்முனாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனா அடிஷ்னல் நீங்கள் இன்டேக்கை வந்து எடுத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ற அளவே வந்து கம்மியாக சாப்பிடும் போது அது அந்த ஒபிசிட்டியினுடைய உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இதுதான் விஷயம். என்ன, இந்த ரைஸு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸு நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளில வரலாம். இதுதான் விஷயம். ரெண்டுமே டயபெட்டிஸும் அப்படி தான், ஒபிசிட்டிக்கும் அதுதான் ரீசனு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், அயன், அடுத்த ஜிங்க்கு, இது மூணுமே வந்து இந்த இதில் இருக்குது. ரெண்டாவது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்டு ஃபேட்டு, இந்த மருத்துவ குணம் இருக்குது அதில். ஆனால் வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து அறுவடைக்கு பண்ணுறோம். இந்த ரைஸ் வந்து நம்ம சேல்ஸும் பண்ணின்னு தான் இருக்கிறோம். இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இது பாருங்க, பன்னீரினுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி மீன் விலையை வந்து இந்த வாட்டி போட்டிருக்கோம். பொதுவாக வந்து மீன் அமிலமும் அடிப்போம். ஆனால் இந்த வாசனைக்கு இப்போ வந்து நடுப்பில் கொஞ்சம் சேதம் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த பதிவில் உங்கள் தகவல் சொல்கிறோம். மொத்தம் 3 துண்டு 80 சென்டிகிட்ட போட்டிருக்கோம். அந்த வேலி சைடு ஃபுல்லாகவே வந்து குருவிகள் வந்து நிறைய சாப்பிட்டாச்சு. அதனால் வந்து அவங்களாம் சாப்பிட்டு மிச்சம்தான் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ண போதும். அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது. 100 பேர் தான் வருவாங்க. அந்த பஜார்லேருந்தே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மிச்சம் தான் நம்ம இது பண்ணுறோம். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து புண்ணிய கணக்கில் தான் வரும். ரொம்பவும் நம்ம வந்து இதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.